குறித்த வழக்கின் மனுதாரர்களான முகமது அக்ரம் ஹக்கம், முகமது அனீஃபா ஜெயினுல் ஆப்தீன், ஜசீம் ஜெயினுல் ஆப்தீன் மற்றும் ரசிக் ரசா ஹுசைன் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதன் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினர், சம்பந்தப்பட்ட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தின் பதிவாளர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடத்த சதித்திட்டம் தீட்டியமை, அதற்கு உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் தம்மையும் சேர்த்து 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் 2021ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் இடைக்கால உத்தரவொன்றுக்கு எதிராக பிரதிவாதிகளில் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் குறித்த வழக்கை நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்து முடிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அதற்கமைய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினரால் வழக்கு நாளாந்தம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகளான கசாலி ஹுசைன், ருஷ்டி ஹபீப் மற்றும் KL ரத்னவேல் ஆகியோர் அவ்வப்போது வழக்கிலிருந்து விலகியதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த வழக்கு நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதால் தாம் ஏற்றுக்கொண்ட ஏனைய நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தாம் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக குறித்த சட்டத்திறனிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தனர். அதன் பின்னர் அரசாங்கத்தின் செலவில் சட்டத்திறனிகள் நியமிக்கப்பட்ட போதிலும் அந்த சட்டத்திறனிகளுக்கு தமிழ் மொழியில் தொடர்பு கொள்வதில் இருந்த சிரமத்தினால் அவர்களும் வழக்கிலிருந்து விலகியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டனர். இந்த வழக்கில் சாட்சிகளாக 2300க்கும் மேற்பட்டோர் பெயரிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டும் மனுதாரர்கள் இந்த சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு முறையான சட்ட பிரதிநிதித்துவம் கிடைக்காவிட்டால் தமக்கு கடுமையான அநீதியும் ஈடு செய்ய முடியாத இழப்பும் ஏற்படும் என கூறுகின்றனர்.